அந்த டைம்ல வந்து எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு மதுரை வரும்போது. அண்ட் ஐ ஃபீல் இப்ப என்னாச்சுன்னா ஒரு 10 வருஷமா சினிமா ஹஸ் சேஞ்ச்ட். அதாவது கொஞ்சம் ஹைடெக் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கா ஒரு ஃபீலிங் கார ஒரு ரீசன் தான் வந்து மதகஜரா தான் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஐயோ அந்த மாதிரி விண்டேஜ் சினிமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு அதாவது நாட்டமை திரும்ப மாத்தி சொல்ல அந்த மாதிரிலாம் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. லைக் ஐம் ஜஸ்ட் சேயிங் ஒரு ரஜினி சார் படமா இருக்கட்டும், ஃபேமிலி படமா இருக்கட்டும், அவரே வந்து மாத்திட்டார். அவரோட ஜானரே மாறிடுச்சு. பட் அதெல்லாம் வந்து ஒரு விண்டேஜ் கிளாசிக் ஒரு ஃபீலிங்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியான ஒரு சப்ஜெக்ட், ஒரு 2 ஹீரோயின், சாங்கு, டான்ஸ், ஃபைட்டு, காமெடி எபிசோடு, சாண்டை வந்து சந்தானம் வந்து அவ்வளோ அழகா பண்ணிருப்பாரு அதுல. ஸோ இட்ஸ் a different feeling. ஸோ அதுக்காக and people know they're not going to expect extreme, மேஜரா இருக்குன்னா எல்லாருக்கும் தெரியும். It's 12 years back பண்ண படம். But you will laugh because the comedy segment is still funny. So that will always make you laugh. So actually வந்து it was my second film. Okay. So after போடப்படி உடனே வந்து எனக்கு ஒரு கமர்ஷியல் சினிமாக்கு ஆன ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த படம் தான். லைக் ஹவ் கமர்ஷியல் சினிமா they have ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடியூஸ் ஆனது வந்து இந்த படத்துல தான். ஸோ he was already like you said பீக்ல இருந்த ஒரு டைரக்டர் தான். அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், சந்தானம் சார் இருந்தாரு, மணிவண்ணன் சார் இருந்தாங்க, மனோபாலா சார் இருந்தாங்க, அஞ்சலி இருந்துச்சு. அஞ்சலி also had done அங்காடி தேர் அந்த டைம்ல. she was doing very well. So அந்த மாதிரி சேர்த்து வச்சு இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் பண்ணும்போது it was quite exciting. It was a lot of fun and the story is very funny. ஸோ அது எந்த டைம்ல வந்தாலுமே வந்து கொஞ்சம் ஒரு எவர்கிரீன் ஸ்டோரி மாதிரி தான். அது சிரிப்பீங்க, கண்டிப்பா சிரிப்பீங்க. ஸோ அந்த விண்டேஜ் ஸ்டைல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அந்த படத்துல என்னதான் ஆக்டிங் பண்ணிருக்கேன் எனக்கு தெரியல. இப்ப பாப்பீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ தெரியல, அதை பார்த்து எப்படி ஃபீல் பண்ண போறேன் எனக்கு தெரியல. நான் யோசிச்சு என்னதான் ஆக்டிங் பண்ண இந்த டைம்ல ஒழுங்கா ஆக்ட் பண்ணனா இல்லையா நானே யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணேன்னு. பட் ஃபார் a second film is okay. I'm not going to feel regret or feel anything upset about அந்த டைம்ல பண்ண எங்களுக்கு தெரிஞ்சது அங்க பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். சோ அது வந்து பெருசா வந்து யோசிக்கிறது இல்ல. ஒரு ஆக்டரா இருக்கிறது கூட அவ்வளவு ஈஸி கிடையாது. சில வாட்டி படங்கள் வராது, சில வாட்டி காசு கரெக்டா வராது. இது ஐடி ஜாப் மாதிரி கிடையாது. மந்த்லி வந்து சேலரி வர மாதிரிலாம் எங்களுக்கு கிடையாது. படம் நடக்கலன்னா காசு கிடையாது. So it's a lot of work. So நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு சோஷியல் மீடியா வாழ்க்கை மட்டுமே வந்து வாழ்க்கை கிடையாது. நம்மளுக்கு இருக்க பல பிரச்சனை ஒரு ஆக்டருக்கு தான் தெரியும் எப்படின்னு. தானம் பண்ணா டைரக்டா ஆக்டருக்கு போய் உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு காசு இருக்கு இல்லைன்னு. அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஈஸியா உங்க காசு எடுத்து நாங்க வாழல. நாங்க சொந்தமா வேலை பார்த்து போய் வெயில நின்று ஃபுல்லா நின்று மழையில நின்று கருத்து இங்க அடி வாங்கி அடிபட்டு அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஒரு ஆக்டருமே வந்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. So you should be, I think, sensitive about everybody's lifestyles. That's my only thing. Beautiful. Okay. So இப்போ உங்களுக்கு டக்குன்னு எப்பயோ ஒரு போடாப்படியில இருந்து ஒரு சீனோ ஒரு பாட்டு பாக்குறீங்க. To be honest, like ரொம்ப டிஃபரெண்டா தெரிவிங்க வரும் அதுல. இப்ப இருக்க வரும் அது நிறைய ஒரு 6 differences இந்த இதுல எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த வரும் பாக்கும்போது? It's very funny. It makes me think back how much time I've spent in this industry, how what my journey has been. Makes you think how hard I've worked to be here where I am today. So அதெல்லாம் பார்க்கும்போது இருந்தும் இல்லாமலேயும் வந்து எப்படியோ நடிச்சு வந்துட்டு இந்த அளவுக்கு. ஸோ தட் யாருக்கும் தேங்க்ஸ்ல எனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிப்பேன். நான் எனக்கு இருந்த ஒரு அம்பிஷன், என் மேல இருந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்து ஐ திங்க் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஸோ ஐ எம் குவைட் ப்ரௌட் ஆஃப் மை ஜர்னின்னு சொல்லலாம். பியூட்டிஃபுல். முன்னாடி நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த பொங்கல் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஒரு பக்கம் தலை பொங்கல், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அம்மா கூட கிளாஷ். ஆமா, என்ன ஆக்சுவலா வந்து சென்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ரமோஷனுக்காக, செகண்ட் வந்து அம்மா படம் வந்து 10th ரிலீஸ் ஆகுது. அண்ட் பிளஸ் என்னோட குருவோட படம், பாலசரோட படம். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி தட் இந்த நியூஸ் கேட்க அது ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இது இப்போதான் வந்துச்சு நியூஸ். ஸோ அது வந்து ஒரு சிரிப்பா இருந்துச்சு. ஓ மம்மி நான் என் படம் வரைக்கும் சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தேன். பட் இட்ஸ் நைஸ் டு see that she's trying something different. So I wanted to be here to encourage her. And அவங்க படத்தை எப்படியும் போய் பாப்பேன் கண்டிப்பா. சோ இது சேர்ந்து இதுவும் வந்திருக்கு. So it's like a double bonanza மாதிரி. சரி, இப்போ அம்மா வழக்கமா பாலா சார் படம்னா அந்த டைம்ல தாரே தப்பா அம்மா உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஒரு சிக்ட் போல வெளியில அப்படிலாம் சொல்றாங்க, ஒழுங்கா நடிக்கணும் அப்படிலாம். இப்போ நீங்க ஏதாச்சும் அட்வைஸ் சொன்னீங்களா? உங்களுக்கு கேட்டாங்களா? சின்ன வயசுல யாருமே அட்வைஸ் பண்ணதே கிடையாது. நான் அட்வைஸ் பண்ற கேட்டகரியே கிடையாது. நான் யார் அட்வைஸும் கேட்க மாட்டேன். சோ அதனால அட்வைஸ் கொடுக்கல எதுவுமே இல்லை. பிளஸ் I think from a kid I'm very right or wrong kind of a person. ரைட்னா ரைட், தப்புனா தப்பு. அது யார் இருந்தாலும் சரி. எனக்கு அது வந்து அந்த சின்ன வயசுல இருந்து அது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா தப்பு பண்றாங்க, அவ்வளவுதான். அது வந்து யாரு இருந்தாலும் சரி. ஸோ அட்வைஸுக்குலாம் எதுவுமே இல்லை. அம்மா நான் ஜோக் பண்ணது வந்து பாலசர் கிட்ட வந்து அவர் எனக்கு கேட்கும், சரி நான் அம்மாவை நடிக்க வைக்கலான்னு இருக்கேன். ஐ சார் சார் நீங்க டைரக்ஷன் விடாம அவங்க நடிக்க வைக்கிறீங்களா, ஓகே சார் நீங்க வச்சுக்கோங்க சார் சிரிச்சாப்ல. பட் ஐ திங்க் 2-3 சீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாலசர் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா பண்றாங்க.
and so she's doing a good job. I said super I'm happy. Okay, all right and fantastic. ரொம்ப அழகா சொன்னீங்க. So finally இந்த பொங்கல் எப்படி அம்மா படமா உங்க படமா? எல்லா படமும் ஃபர்ஸ்ட் அம்மா படம் வந்து 10ஆம் தேதி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து மதகஜராஜ் 12th வந்து சோ அது வந்து பார்த்து நாங்க ஒன்னும் கண்ண மூடிட்டு போய் பார்க்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. இல்ல என்ன பண்றேன் கலாய்க்கிறதுக்கே ரெடியா ஒரு குரூப் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த குரூப் பார்க்கிறதுக்கு சோ பார்க்கலாம். hopefully so all the best. எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் வருதுன்னு முக்கியம் இல்ல, மக்கள் உண்மையிலே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து. சோ இந்த பொங்கல் அப்படியே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா மதகஜராஜா அமையட்டும். Thank you so much for your time. Thank you so much.